இந்த கலிமாவுடைய சிறப்பை நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்க, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹத் போர் நடந்துச்சுல்ல, அந்த உஹத் போரிலே உசைரிம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கலந்துக்கிட்டார். அவர் பேர் என்னன்னா அமர் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் உஹத் போர்க்களத்தில் கலந்துக்கு போது அவர் இஸ்லாத்தை தழுவல. அதாவது போர் உக்கிரத்திலே மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து, அல்லாஹ்வின் தூதரே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்து வ ரசூல் என்று கலிமா சொல்லி அந்த போரில் கலந்துக்கிறார். அந்த போரில் கலந்து எதிரிகளுடைய கூட்டத்திலே நுழைந்து வீரதீரமாக சண்டையிட்டு அங்கே ஷஹீதாயிட்டார், வஃபாத் ஆயிட்டார். அவருடைய ஜனாசா, அவருடைய பிரேதத்தை கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை தோழர்களே, சஹாபாக்களே, நீங்கள் சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவரை பார்த்து கொள்ளுங்கள். யாரை பார்த்து சொன்னாங்க? ஒரே ஒரு கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்து வ ரசூல் என்று சொல்லி அந்த போரில் கலந்துட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க. அவரை பார்த்து சொன்னார்கள், அந்த ஷஹீதை பார்க்க வேண்டும் என்று, சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்றால் அவரை பார்த்து கொள்ளுங்கள். இதைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? மக்களே, வாழ்க்கையில் ஒரே ஒரு தொழுகை அவர் தொழுது கிடையாது, ஒரு நோன்பு நோற்றுறது கிடையாது, ஒரு மசாயில் படி அமல் செய்தது கிடையாது. ஆனால் இறைவன் தந்த பாக்கியம் என்ன? தூய்மையான கலிமாவை ஓதினார், ஷஹீத் ஆயிட்டார், மௌத்தா போயிட்டார், அவர் சொர்க்கவாதி. இப்போ தெரியுதாங்க கலிமாவுடைய பலன் என்னான்னு? கலிமாவுடைய சிறப்பு நான் தெரியுதா? எனவே அன்பானவர்களை, இந்த கலிமாவை உணர்ந்து அறிந்து செயல்படுங்கள். நிச்சயமாக நாம் இந்த உலகில் வெற்றி பெறலாம், மறுமையில் வெற்றி பெறலாம்.